வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, வெல்டிங்ல பீனிங் ஒரு ஆப்பரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பீனிங்னா என்ன? ஏன் பண்றாங்க? அதுல எத்தன டைப் இருக்கு? ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நார்மலா பீனிங்னா என்ன அப்டின்னா, ஒரு மெக்கானிக்கல் மெத்தட் மூலியமா ஒரு ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ, அந்த ஷேப்ப வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்றது தான் வந்து இந்த பீனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ, நம்ம இந்த வெல்டட் சர்ஃபேஸ்ல நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வெல்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ, இந்த வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ, அதனால உங்களுக்கு வந்து கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீவ் பண்ணணும். எப்படி ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பீனிங் மெத்தட் மூலியமா தான் வந்து நம்ம வந்து ரிலீவ் பண்ண போறோம். எப்படி ரிலீவ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பீனிங் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிஃபார்மேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ, வெல்டட் சர்ஃபேஸ்ல நம்ம வந்து இந்த மாரி நம்ம வந்து ஹேமர் வச்சு அடிக்கும்போது, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ, இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுதா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நியூட்ரல் பண்ணிரும். சரிங்களா? ஆ நியூட்ரல் பண்றனால உங்களுக்கு வந்து இந்த கிராக் எதுவுமே வராது. அதே மாரி ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீவ் ஆயிரும். சரிங்களா? இந்த பீனிங் வந்து பண்றனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகுது. இன்னொன்னு வந்து டிஸ்டார்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகுது வெல்டுல. ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து எந்த மெட்டீரியல் வந்து பண்றாங்க அப்டின்னா, கேஸ்ட் அயர்ன் எப்ப வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் ரேரா பார்த்தீங்கன்னா, கார்பன் ஸ்டீல்லயும் வந்து பண்றாங்க. சரிங்களா? இது இந்த பீலிங் வந்து எப்பப்போலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் பாஸ்ல பண்ணக்கூடாது. அதே மாரி கேப்லயும் பண்ணக்கூடாது. ஸோ, அதுக்கப்புறம் ரூட் பாஸுக்கு அப்புறம் நம்ம ஃபில் பண்ற பாஸ் எல்லா பாஸ்லயும் வந்து நம்ம வந்து பீனிங் வந்து பண்ணணும். சரிங்களா? இந்த கேஸ்ட் அயர்ன்ல தான் வந்து பீனிங் வந்து அதிகமா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து டைப் ஆஃப் பீனிங். ஸோ, பீனிங்ல காமனா வந்து 3 டைப் வந்து யூஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து ஷார்ட் பீனிங். ஸோ இதில நீங்க பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் பீட்ஸ் வந்து ஹை வெலாசிட்டில வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. இப்போ வந்து வெல்டட் சர்ஃபேஸ்ல அப்படி பண்ணும்போது, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ரைட்டா? நம்ம ஒரு இடத்துல வந்து அடிக்கும்போது, அந்த இடத்துல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது, உங்களுக்கு வந்து ஃபேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த இடத்துல. ஓகேவா? அடுத்து ஹேமர் பீனிங். ஹேமர் பீனிங் இது வந்து மேனுவலா நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம். இப்போ வெல்டட் சர்ஃபேஸ்ல வந்து ஸ்ட்ரைக் பண்றோம் நம்ம. சரிங்களா? அப்போ ஸ்ட்ரைக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து வந்து அல்ட்ராசோனிக் பீனிங். இதில நீங்க பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ரீக்வென்சி ஆஃப் வைப்ரேஷன வந்து வெல்டட் சர்ஃபேஸ்ல நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது ரிஃபைன்மென்ட் வந்து அந்த இடத்துல வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ அப்படி நடக்கும்போது மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? 4வதா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபிளாப் பீனிங்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரோட்டோ பீனிங்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ரேரா தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? அந்த ஃபிளாப்ப வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்ல கனெக்ட் பண்ணி அத ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பீனிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த பீனிங் மூலியமா எப்படி வந்து இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைக்கிறோம், ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இப்ப நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னா, வெல்டட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஸோ, அதனால உங்களுக்கு வந்து கிராக்கோ இல்ல வந்து அ உங்களுக்கு வந்து மெட்டீரியலோட ஃபேட்டிக் லைஃப் வந்து ரெடியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இந்த பீனிங் இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வெல்டட் சர்ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நடக்கிறதுனால, உங்களுக்கு வந்து இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். இது 1. அடுத்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். நம்ம வந்து ஹேமர் மூலியமா நம்ம வந்து அடிக்கிறோம். ஸோ, அப்படி அடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து அந்த மெட்டீரியல்ல வந்து நடக்கும். ஸோ, அப்படி நடக்கும்போது உங்களுக்கு அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? சர்ஃபேஸ்ல. ஓகேவா?
புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பீனிங் பண்றதுனால, அந்த வெல் பீடு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ, ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு வந்து உங்க இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் வந்து சர்ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து உருவாகும். ஸோ, அப்படி உருவாகும்போது, இன்டர்னலா உள்ள அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ, அப்படித்தான் வந்து நம்ம ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைக்கிறோம். சரிங்களா? அதே மாரி பீனிங் வந்து நம்ம எப்படி எப்ப பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பிலோ த ரீகிரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர்ல நம்ம வந்து பண்றோம். ஸோ, கோல்ட் ஒர்க் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ, இப்படி பண்ணும்போது சரிங்களா, உங்களுக்கு அந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து ரெட்யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஆ அதுக்கப்புறம் இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம வந்து குறைக்கல, ரிலீவ் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, இந்த பீலிங் மூலியமா நம்ம ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக்கையும் நம்ம வந்து அ வராம வந்து தடுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எப்படி பண்றாங்க அப்படி பார்க்கணும். இது வந்து ஷார்ட் பீனிங் சரிங்களா? அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, நம்ம அல்ட்ராசோனிக் பீனிங் சொல்றோம்ல, அந்த மாரி. நம்ம வந்து எப்படின்னா, ஒரு நீடில் இருக்கும். அந்த நீடில வந்து நம்ம வந்து வெல்டட் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம வந்து வப்போம். அது வைப்ரேட் ஆகும். ஸோ, அந்த வைப்ரேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த பீனிங் வந்து நடக்கும். சரிங்களா? இந்த பீனிங் மூலியமா நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரெட்யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அ அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்த வந்து இம்ப்ரூவ் பண்றோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து பீனிங் பண்ணும்போது நடக்கக்கூடிய நன்மைகள். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ. பாய்.